அப்படியே ஒரு ஒரு சின்ன இடை கேள்விங்க. அப்படியே இவங்க மக்கள் தொகை கணக்கு பார்த்தாலும் இவங்க அந்த பழைய கணக்கை தான் சொல்றாங்க. இப்போதைய கணக்குப்படி 32 லட்சம் இருக்கிறதாக அறிவிக்கப்பட்டிருக்குதுங்க. நான் சொன்னேன், நான் அதை தான் மக்கள் தொகையே கணக்கு இல்லை. தேவையா மக்கள் தொகையா? தேவையின் அடிப்படையில் பாரு. அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் வந்து அதெல்லாம் இந்த மக்கள் தொகையெல்லாம் தேவை கிடையாது. மக்கள் தொகை இல்லைங்க, அங்கே தேவை இருக்குது. இந்த நீங்கள் வந்து நான் என்ன கேட்குறேன், அப்புறம் எதுக்கு கோவை குடிநீரை வந்துக்கிட்டு தனியாருக்கு விட்டீங்க? புரியுதுங்களா? என்ன நீங்கள் வந்துக்கிட்டு மக்கள் இதெல்லாம் நம்ம கேட்குறோம். மக்கள் விருப்பம் இங்கே எப்படியாவது வந்து இங்கே எலக்ட்ரிக் ட்ரெயினே வந்திருக்கணும் கோவையில். சென்னை மாதிரி எலக்ட்ரிக் ட்ரெயினை கோவைக்கு கொண்டு வந்துருந்துச்சுன்னு சொன்னேன்னா கோவையில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். பொள்ளாச்சி டு மேட்டுப்பாளையம் வரைக்கும் விட்டுருங்க. இப்படி பாலக்காடு டு ஈரோடு எலக்ட்ரிக் ட்ரெயின் கொடுத்துருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா திருப்பூரை கிராஸ் பண்ணி போகும். நீங்கள் இப்படி வந்து மேட்டுப்பாளையம் போகிறது அன்னூரை சுற்றி அவனாசி சுற்றி மறுபடியும் அந்த அப்படி ஒரு ரவுண்டில் ட்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் கோவைக்காரனாக இருக்கிறனால பேசுகிறேன். நீங்கள் மேட்டுப்பாளையத்தை கொடுத்ததை அங்கேருந்து அன்னூர் அங்கேருந்து அவனாசி எப்படின்னா அந்த திருப்பூர் லைனோட ஆன்சர் பண்ணிங்கன்னா இப்படி வந்துரு, இப்படி ஒரு வட்டம். அப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் வந்து எளிமையாக இந்த போக்குவரத்தில் வந்து அது எத்தனையோ விஷயங்கள். நீங்கள் மெட்ராஸ் போனீங்கன்னா தெரியும். முதல்ல வந்துக்கிட்டு அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் விட்டுட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா செலவு கம்மி, டிரான்ஸ்போர்ட் கம்மி, ரோடுகள் வந்து அகலப்படுத்த வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஏன் இந்த திட்டம் வந்து நீங்கள் இப்படி புறக்கணிச்சிருக்கீங்க? இதை வந்து திட்டத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னது ஒன்றிய அரசு வந்து கொஞ்சம் கூட வந்துக்கிட்டு இப்போ கோவைக்கு நீங்கள் கோவையில் எதுக்கு இந்த மாநாட்டை வச்சுங்க? விவசாயிகள் ஏன் கோவையை தேர்ந்தெடுத்தீங்க? அதுவும் எந்த அடிப்படை கட்டுமானம் இங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு தானே ஒட்டுமொத்தமான சவுத் இந்தியன் டெக்ஸ்டைல் மில் ஓனர்ஸ் அசோசியேஷனுங்க சித்ராங்கிறது 80-90 மில்லுகளுக்கு பக்கம் இருந்தது. இங்கே இன்னைக்கு நேஷனல் டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறது சவுத் இந்தியாவில் இங்கே தான். இதுவும் பாண்டிச்சேரி தான் முதல்ல. வந்து இங்கே தேவை இருக்குதுங்க, நீங்கள் இதை பண்ணி இருந்துருப்போனுங்க. நீங்கள் வந்து என்ன காரணம் சொன்னாலும் சரி, நான் எனக்கு அவங்க புறக்கணித்ததை விட மகா வருத்தம் என்ன தெரியுங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்கிறதுங்கிறது உங்கள் அரசியல். அதுக்காக வந்துக்கிட்டு அவர்களை வந்து வைத்த திட்டங்கள் அதெல்லாம் உங்களை வீடெல்லாம் அவங்களெல்லாம் கோட்டை விட மாட்டாங்க. புரியுதுங்களா? முதல்ல புரிஞ்சுங்க சொல்றதெல்லாம். அவங்களாம் கோட்டை விட மாட்டாங்க. அப்படி ஏதாவது நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு இன்னொன்றுங்க, ஒன்று போய் ஸ்டாலினும் உதயநிதியும் போய் திட்டத்தை வைக்கிறது இல்லை. அந்த திட்டத்தில் வந்துக்கிட்டு ஏதாவது தவறு இருக்குதுன்னா இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை நீங்கள் தவறு சொல்லிடுறீர்கள். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. உலகத்திலேயே